ஹெவி ராடுங்க, நல்லா ஹெவியாக தான் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஸோ சுற்றிலுமே வீடு தாங்க. நீங்கள் அங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, அது அக்ஷயா காலேஜ். இந்த சைடு திரும்பினா மெடிக்கல் காலேஜ், இந்த சைடு திரும்பினா இன்ஜினியரிங் காலேஜ். எல்லாம் சுற்றிலும் காலேஜ் தான். நர்சிங்கு, இன்ஜினியரிங், ஃபார்மசி மூணுமே இங்கே இருக்குங்க. மெடிக்கல் இங்கே இருக்குது, எம்பிஏ காலேஜ் இங்கே இருக்குது. 5 காலேஜுக்கும் சென்டரில் இருக்குது. ஹெவியாக கட்டி காலம் போஸ்டோட பக்காவாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எஸ்கேஜேவை கான்டாக்ட் பண்ணலாம். ஹலோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பில்டிங்கை பற்றி சொல்லணும்னா, எப்படி திரும்பி 2 மாசம் நம்ம முன்னாடி நம்ம கையை விட்டு போச்சோ அதே பில்டிங் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்குங்க. இந்த பில்டிங்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருந்தது. முதல்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கை நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கொயரி வந்த வீடு இந்த வீடு தான். ரெண்டலுக்குன்னா அவ்வளோ ஒரு தெளிவான வீடு. என்கொயரி வந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வீடு விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு மட்டுமே 8 கிளைண்ட்ஸ் அட்வான்ஸ் போடுற அளவுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுதாங்க உண்மை. இப்போ இந்த வீடு திரும்பி சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கன்ஃபார்மா சொல்லியிருக்காரு ஓனர், இந்த டைம் வந்து நம்ம வீடை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம், இந்த வீடை கம்பல்சரியா சேல் பண்றதாங்கிறத உறுதியா வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த வீட்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவுட்டர்ல காமிச்சாலே நீங்க புரிஞ்சுப்பீங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ புதுசா யாராவது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை தெளிவா பாருங்க. ரூம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பசங்க எல்லாம் காலேஜ் முடிஞ்சனால எல்லாமே காலி பண்ணி கிளம்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வீடை பத்தி சொல்லணும் அப்படின்னா கீழே 2 போர்ஷனுங்க, மேல 2 போர்ஷன். கிட்டத்தட்ட 2600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட வீடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பசங்க கீழே வந்து உங்களுக்கு 20,000 மேல 20,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது உங்களை பொறுத்து தாங்க. 40,000 வாங்கலாம், 80,000 வாங்கலாம். ஒரு ரூம்ல 10 பசங்களை வச்சு கீழே 20 பசங்களை வச்சீங்கன்னா ஒரு பையனுக்கு 2,000 ரூபாங்க. கீழே 40,000 வாங்கி மேலே 40,000 வாங்கலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணணும் வீட்டை. ஸோ நீங்க 40,000 ரூபா வாடகை விடுறதும் 80,000 ரூபா வாடகை விடுறதும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ நான் நார்மலா 50,000 ரூபா வாடகை கேரண்டியா வந்து என்னால சொல்ல முடியுங்க. இதுதான் வந்து எஸ்கேஜே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடை பொறுத்த அளவுக்கு லீகல் வைஸ் பக்காவா இருக்கக்கூடிய வீடுங்க. ஸோ அதனால நீங்க லீகல் வைஸ் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. 3.5 சென்ட் 30க்கு 50 அப்படிங்கிற அளவுல லேண்ட் ஏரியால உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் 3.5 சென்ட் லேண்ட்ல கிழக்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கக்கூடிய 4 போர்ஷனோட வீடுங்க. சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 காலேஜஸ் சரௌண்டிங்ல இருக்கு. ஸோ வாடகைக்கு நீங்க வீடு பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலு. பழைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்களேன், இங்க ஃபுல்லா மலைங்க. உங்களுக்கு ரோடு நடந்திருக்கிறதே தெரியும். நல்லா மலை. ஆனா பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. பில்டிங்கோட பெயிண்டிங்கை பாருங்க, அந்த ஷைனிங் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தெரியும். அல்டிமாலாம் யூஸ் பண்ணி தாங்க வந்து பண்ணியிருக்காரு. இந்த பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு ராடெல்லாம் ரொம்பவே ஹெவிங்க. மேலே போய் நான் உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபுல்லாக காலம் பில்லர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. பக்காவாக அவர் யோசிக்கும் போது ரெண்டல் பர்பஸ்க்காக தான் யோசிச்சு தான் கட்டியிருக்காரு. சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி தடங்க. ஓகேங்களா? ஸோ கிழக்கு பார்த்த வாசலில் கிழக்கு பார்த்த சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு. ஸோ இந்த வீடு என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 ரூமுங்க. இது ஒரு 1 BHK டைப், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அந்த டைப்புங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த டைப்ல இருக்கு. ஸோ இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே மொத்தம் தனித்தனி கனெக்ஷனுங்க. ஓகேங்களா? இபி கனெக்ஷன் 5 லைன் கனெக்ஷன் இருக்கு. 4 வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனும் மெயின் ஒரு கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து மொத்தம் 2 போர் இருக்குதுங்க. ஓகேங்களா? சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் அப்படிதாங்க. நம்ம எந்த ஒரு குறைய சொல்ல முடியாது. வீட்டை சுற்றி நீட்டாக நடந்து போயிட்டு வர்ற அளவுக்கு இருக்கு. மேலே பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த ஒரு பெரிய வெடிப்போ இல்லை எதுவுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நீட்டாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வீடு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் ஆச்சுங்க கம்ப்ளீட்டா. ஆனால் வந்து மெயின்டெனன்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் குறைய சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கிளைண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்தவங்களே வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட என் நம்பர் இருக்கும், தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடை வந்து கம்பல்சரியாக சேல் தான். ஸோ ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் போன டைம் பார்த்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுங்க வீடு. கடைசியில் பேசும்போது வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொன்னோன்னா நிறைய பேர் சங்கடப்பட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க.
கம்பல்சரியாக கொடுக்குறதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? மேலேயும் அதே மாதிரி தாங்க 2 போர்ஷன். நான் உள்ள ரூம்பெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் போன டைம். இந்த டைம் காமிக்க முடியல. பசங்க வந்து இன்னைக்கு லீவில் போயிருக்கிறதுனால ரூம்பெல்லாம் வந்து க்ளோஸில் இருக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்சதுன்னா இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. பழைய வீடியோ ரூமோட வீடியோலாம் எப்படி இருக்குங்கிறத அட்டாச் பண்ணுறேன். மேலேயும் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ தான் மழை பேஞ்சிருக்குங்க, ஹெவி ரெயின். ராடெல்லாம் பாருங்களேன், 16mm ராடு. எல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னா ரொம்பவே டிமாண்டான ஏரியா. இந்த வீட்டுக்கு போன டைமாவது பரவாயில்ல, நான் ரேட்டு சொன்னது 90 lakhsக்கு எபோ. ஆனால் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறது அப்படி இல்லைங்க. நீங்க யாராவது நல்ல ரெண்டலுக்கு வீடு பாக்குறீங்க, உடனடி கிரையம் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா மட்டும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அதனால மட்டும்தான் சேல். இந்த வீடு உடனடி யாரெல்லாம் கிரையத்துக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடுங்கிறத ஓனர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய வீடியோ தான். ஓகேங்களா? வீட்டை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே எங்களுக்கு வந்து நீங்க வந்து புக் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு இது ஒரே ஒரு டிமாண்ட் தான். ஓகேங்களா? லீகல் வைஸ் பேப்பர் வைஸ் கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க உடனே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பாருங்க. ஃபைனல் ஃபிக்ஸ்டு ரேட்டுங்க 85 lakhsங்க. 85 lakhsக்கு 40,000 இல்லை, 40,000ங்கிறது மினிமம் ரெண்ட். நான் சொல்றேன் 40,000க்கு மேலதான் ரெண்டல் வரும். சூப்பரான வீடு, 2600 ஸ்கொயர் ஃபீட்ல, கிழக்கு வாசல், கிழக்கு பார்த்து சைட்ல அமைஞ்ச வீடு, 3.5 சென்ட்ல அமைஞ்ச வீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. 2 போர்வெல் இருக்குது, 5 EB கனெக்ஷன் இருக்குது. மறந்துடாதீங்க, உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.